என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மக்கள் உறுதியுடன் செயல்படுகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். குஜராத் மாநிலத்தில் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையை ஆய்வு செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்த மகேஷ்குமார் அகர்வால் தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக நியமனம். நீங்க கத்துக்கிட்டு வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை விமர்சித்தார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். மராட்டியத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 18 பேர் உயிரிழப்பு. பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மக்கள் உறுதியுடன் செயல்படுகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டு உள்ளார். அதில் பணிவு, மன்னிப்பு மற்றும் உன்னத நடத்தை ஆகியவையே ஆளுமையின் உண்மையான அணிகலன்கள் என்றும், இந்த குணங்களுடன் நாட்டு மக்கள் இன்று வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக ஈடுபட்டுள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோர் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் நமது ஆண்கள் பிரிஸ்டைல் மற்றும் பெண்கள் மல்யுத்த அணிகள் குழு பட்டங்களை வென்றுள்ளன என்றும், ஆண்கள் பிரிஸ்டைல் மல்யுத்த அணி 4 தங்கம் உள்பட 9 பதக்கங்களை வென்று ஆசிய சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இந்தியா இதுவரை இல்லாத அதிகபட்ச ஒட்டுமொத்த பதக்க எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது என்றும், பெண்கள் மல்யுத்த அணி 6 தங்கம் உள்பட 10 பதக்கங்களை வென்றது எனவும், கிராக்கோ ரோமன் அணியும் 8 பதக்கங்களுடன் தனது வரலாற்றிலேயே அதிகபட்ச ஒட்டுமொத்த பதக்க எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது என்றும், நமது மல்யுத்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும், அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு எனது நல்வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானை ஒட்டி அமைந்துள்ள குஜராத் மாநிலத்தின் குட்ச் மாவட்டத்திற்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையை ஆய்வு செய்தார். குஜராத் மாநிலம் பாகிஸ்தானை ஒட்டி அமைந்துள்ள மாநிலமாக உள்ளது. பாகிஸ்தானுடன் 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு குஜராத் எல்லையை பகிர்கிறது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று குஜராத் சென்றார். அதனைத் தொடர்ந்து குஜராத்தின் குட்ச் மாவட்டத்திற்கு சென்ற அமைச்சர் அமித்ஷா பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையை நேரில் பார்வையிட்டார். எல்லையில் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் அவர் கலந்துரையாடினார். இதனையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரிபுரா, மேற்கு வங்காளம் சென்று வங்காளதேச எல்லைகளையும் நேரில் பார்வையிடுகின்றார். சிபிஐ, சிபிசிஐடி உள்பட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்த மகேஷ்குமார் அகர்வால் தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டு உள்ளார். 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளில் இருந்தார். தற்போது புதுடெல்லியில் எல்லை பாதுகாப்பு படை டிஜிபியாக பணியாற்றி வருகிறார். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் மகேஷ்குமார் அகர்வால். தந்தை வழக்கறிஞர் என்பதால் சட்டம் படித்துவிட்டு காவல்துறையில் நுழைந்தார். தன்னுடைய 22வது வயதில் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியாக தனது பணியை தொடங்கினார். அதன் பின்னர் முக்கிய காவல்துறை பொறுப்புகளில் பணியாற்றி உள்ளார். குறிப்பாக சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் ரூபாய் 5,78,00,000 கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மகேஷ்குமார் அகர்வால் தலைமையிலான சிபிசிஐடி தான் கொள்ளையர்களை கைது செய்தது. மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு, சென்னை பெண் என்ஜினியர் உமா மகேஸ்வரி கொலை போன்ற வழக்குகளில் ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் திறம்பட விசாரணை நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க கத்துக்கிட்டு வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜயை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்து உள்ளார். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டு உள்ளார். அதில் கடலூரில் 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இப்படி தொடர்ச்சியாக நடக்கின்ற குற்றச்சம்பவங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா என்று மக்களுக்கு சந்தேகம் வருது என்றும், இந்த சோபா மாடல் அரசு அமைந்தது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை.
தேர்தல் பிரச்சாரத்துல பக்கம் பக்கமாக பேப்பர் வச்சு சட்ட ஒழுங்கு பற்றி வாய்க்கிலிய பஞ்ச் டயலாக் பேசினவர் முதலமைச்சர் ஆனதும் டீப் ஸ்லீப் மோடிற்கு சென்று விட்டார் எனவும், நீங்க டைம் எடுத்து கத்துக்கிட்டு வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து உள்ளார். மராட்டியத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 18 பேர் உயிரிழந்தனர். பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். மராட்டிய மாநிலம் பிம்ப்ரி சின்ச்வாட் மற்றும் புனே பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்த 18 பேர் உயிரிழந்து உள்ளனர். பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிம்ப்ரி சின்ச்வாட் பகுதியில் உள்ள டபோடி மற்றும் புகேவாடி பகுதிகளில் 8 பேரும், புனே நகரின் காலே படல் பகுதியில் 3 பேரும், ஹடாப்சர் பகுதியில் 2 பேரும் என 18 பேர் உயிரிழந்தனர். கள்ளச்சாராயத்தை யோகேஷ் வான்கடே என்பவர் தயாரித்ததாகவும் அவர் சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவாகி உள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக யோகேஷ் வான்கடாவை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். மராட்டியத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டு உள்ளார். இது தொடர்பாக புனே மற்றும் பிம்ப்ரி சின்ச்வாட் காவல் ஆணையர்களுக்கு அவர் நேரடி உத்தரவு பிறப்பித்து உள்ளார். இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்து உள்ளனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையம் பகுதியில் தாவைக்க சார்பில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணையின்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னை வி.ஜி. சரவணன் தலைமையில் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்துள்ள தேவர் சிலை முன்பு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பொன்ராஜ், பாலா, மாவட்ட துணை செயலாளர் விஜயமுத்து, ஸ்ரீவைகுண்டம் நகர செயலாளர் அம்மன்முத்து, பெருங்குளம் ஊராட்சி செயலாளர் மாரியப்பன், செயற்குழு உறுப்பினர்கள் ஆழ்வார் விஜய், அரசுமுத்து, பால்கிளி, ராஜா உள்பட தாவைக்கு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழாவின் முன்னேற்பாடு பணிகளை மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி பகுதியில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறவிருக்கும் வைகாசி விசாக திருவிழாவின் முன்னேற்பாடு பணிகளை தமிழக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆய்வு செய்தார். அவருக்கு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை வி.ஜி. சரவணன் தலைமையில் மேலதாள வாத்தியங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் SDR சாமுவேல்ராஜ், ஸ்ரீவைகுண்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருள், மத்திய ஒன்றிய செயலாளர் பாண்டிதுரை, ஒன்றிய இணை செயலாளர் வாசு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அரசமுத்து, ஆழ்வார் விஜய், பால்கிளி ராஜா உள்பட தாவைக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். குட்டி சீரியஸ் என்ற பெயரில் மொபைல் பார்வையாளர்களுக்காக தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் கதை ஷார்ட்ஸை நிறுவனர் கரண் தயாநிதி மாறன் அறிமுகப்படுத்தி உள்ளார். சென்னை லீலா பேலஸில் வேகமாக மாறிவரும் பொழுதுபோக்கு தேவைகளை கருத்தில் கொண்டு கதை ஷார்ட்ஸ் எனும் தமிழ்நாட்டின் முதல் ஒரிஜினல் வெர்டிகல் மைக்ரோ டிராமா தளத்தை கரண் தயாநிதி மாறன் அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கான மொபைல் பொழுதுபோக்கு உலகில் தனது புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். குட்டி சீரியஸ் என்ற பெயரில் மொபைல் பார்வையாளர்களுக்காக தொழில்நுட்பத்துடன் உருவான எபிசோடுகளை கொண்ட கதைகளை கதை ஷார்ட்ஸ் அறிமுகப்படுத்தி உள்ளது. தொடக்கத்தில் தமிழில் மட்டும் கவனம் செலுத்த உள்ள கதை ஷார்ட்ஸ் அடுத்த ஒரு வருடத்தில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மற்றும் பெங்காலி மொழிகளிலும் தனது சேவைகளை ஒரிஜினல் படைப்புகளுடன் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டு உள்ளது. இதுகுறித்து கதை ஷார்ட்ஸ் நிறுவனர் கரண் தயாநிதி மாறன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கோவையில் காங்கிரஸ் கட்சியின் பெண்கள் நிர்வாகிகளுக்குள் மீண்டும் கருத்து வேறுபாடு துவங்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கோவையில் போட்டியிட்ட ஸ்ரீநிதி கட்சியிலிருந்து விலகியதாக காங்கிரஸ் செயல் தலைவர் காயத்ரி தெரிவித்திருந்த நிலையில் வேட்பாளர் ஸ்ரீநிதி அதனை மறுத்து உள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியின் பதிவிற்கு ஸ்ரீநிதி பதிலளித்துள்ள நிலையிலும் அதற்கு காயத்ரி கண்டனம் தெரிவித்துள்ள நிலையிலும் காங்கிரஸ் கட்சியில் பெண் நிர்வாகிகளுக்குள் மீண்டும் கருத்து வேறுபாடு துவங்கி இருப்பதை உணர்த்துகிறது. இதுகுறித்து காயத்ரி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எல்லா கட்சியிலையும் அடித்தளத்திலேருந்து உழைக்கக்கூடிய வர்க்கம் ஒன்று இருக்குங்க. உடனே கட்சி தாவறது அது என்ன பழக்கங்க? வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த கட்சிக்கு போயிடுறது. அப்போ கட்சி உணர்வுங்கிறதே இங்கே கிடையாதுங்களா யாருக்குமே? வியாபாரமாக பார்த்துட்ருக்கீங்களா அரசியலை? அரசியலும் கல்வியும் வியாபாரமாக பார்க்கக்கூடாது. தயவு செய்து கட்சி உணர்வோட அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்தந்த கட்சியிலேயே இருங்க.
மகாத்மா காந்தி போன்றவர்களையும், நேருவை போன்றவர்களையும், பாரதியார் போன்றவர்களையும் பார்த்து வளர்ந்தவங்க. கட்சி உணர்வு ரத்தத்தில் இருக்கணும். பாரம்பரியமாக கட்சியில் இருந்து வளர்ந்து வந்து இதே மண்ணில் வீர தமிழச்சிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக. காட்டுமன்னார் கோயிலில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் அஜித்குமார், ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணகுமார், கார்த்தி, காளிதாஸ், அரவிந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலிய பெருமாள், அருள்மணி, ராம், அரவிந்த், அப்துல் மாலிக், வெற்றி செல்வன், பிரகாஷ், பாலகணபதி, அன்பு செழியன், பிருத்திவி ராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையம், முக்கிய சாலைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி உலக பட்டினி தினம் என்பது வெறும் நினைவு நாளாக இல்லாமல் பசியால் வாடும் மக்களுக்கு உதவும் நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற மனிதநேய அடிப்படையில் தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் என்று சீனிவாசன் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று சென்னை சிந்தாதாரிப்பேட்டையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை சிந்தாதாரிப்பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் தனக்கோடி நடுநிலைப் பள்ளியில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக 20 மாணவர்கள் பள்ளியில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பாட நூல்கள், புத்தக பைகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டில் 4 லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர் சேர்க்கை தற்போது நெருங்கியுள்ளது என்றும் நீட் தேர்வு விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், சில பிரச்சனைகளில் சட்டமன்றத்தின் வாயிலாக போராடுவோம் எனவும் பள்ளி குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமை சம்பவங்கள் ஏற்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். வெளிப்படையாக சொல்லணும்னா திட்டங்கள் ஒவ்வொரு திட்டமுமே அந்த ரூட்ஸில் போய் வேர்களில் போய் சேருவதை நம்ம எவாலுவேட் பண்ணணும். இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது அரசியல். சரிப்பா, அந்த திட்டத்துக்கு அவ்வளவு செலவு செஞ்சு அதோடைய அவுட்கம் என்ன, அதோடைய இம்பேக்ட் என்ன மாறி இருக்கு, இன்னும் என்ன மாறணும் எடுத்தா அதுதான் வருங்காலத்திற்கான ஒரு அரசியல். அந்த வருங்கால அரசியல் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம். காலை உணவு, மதிய உணவு, இதே போன்ற திட்டங்கள் எல்லாமே இத்தனை லட்சம் பயனாளர்கள் சொல்லி பண்ணுறாங்க. உண்மையிலே 1 லட்சம் பேர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதா கணக்காட்டுறோம். ஆனால் ஒருவேளை அங்கே 20,000 பேர் தான் சாப்பிட்றாங்க, 20,000 பேர் சாப்பிடாம போய் கணக்காட்டிட்டாங்கன்னா அதை நாங்கள் டாலரேட்டே பண்ண மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்படும். எத்தனை பேர் பயனாளர்களோ அத்தனை பேருக்கு மட்டும் 100% அதை போய் சேருவதற்கான அந்த மானிட்டரிங் சிஸ்டம்ஸும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை இன்னும் தனது அரசியல் காரணங்களுக்காக மேகதாது விவகாரத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் அரசியல் செய்து வருவதாக தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டத்துறை நூலக அறையில் சட்டத்துறை சார்பில் அரசு உதவி வழக்கறிஞர்கள் 45 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு புதிதாக நியமிக்கப்பட்ட அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டத்துறை சார்பில் அரசு உதவி வழக்கறிஞர்கள் 45 பேருக்கு பணி நியமன ஆணையும் 5 சட்ட கல்லூரி பொருளாளர் பதவி உயர்விற்கான ஆணையும் வழங்கப்பட்டுள்ளது எனவும் கோவை வழக்கில் விரைவில் நீதியை பெற்றுத்தர முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் போக்சோ வழக்குகளை விரைந்து முடிக்கவும் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது எனவும் போக்சோ வழக்குகளில் நீதிமன்றம் கையாள வேண்டிய நடைமுறைகள் குறித்து விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட உள்ளது எனவும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 16 வயது சிறுவனிடம் வேலப்பனை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சென்னை வடபழனியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா வலியுறுத்தியுள்ளார். சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சிவா புகார் மனு அளித்தார். புகார் அளித்த பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது கோடம்பாக்கத்தில் உள்ள நண்பனின் வீட்டில் தலைமை காவலர் வேலப்பன் மது அருந்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு தங்கியிருந்த 16 வயது சிறுவனிடம் போதையில் இருந்த வேலப்பன் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு சிறுவனிடம் காவல்துறையில் பணியாற்றும் நபர் இவ்வாறு நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், கொடுங்கையூரில் புகார் அளிக்க வந்த பெண்ணுக்கு காவல்துறை அதிகாரி ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய சம்பவத்தையும் சுட்டிக்காட்டினார். மேலும் வேலப்பனை கைது செய்து சஸ்பெண்ட் செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், சம்பவம் நடந்த உடனேயே கோடம்பாக்கத்திலிருந்து அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்த 16 வயது மாணவனின் துணிச்சலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டுவதாகவும் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா தெரிவித்துள்ளார். அவர் அந்த இடத்துல அவர் வீட்டில் இருந்திருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கு கோவிலுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருந்து அந்த லீவு நாள் என்பதால் அவர் மாமா வீட்டில் தங்கிவிட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் இருந்து மாமா வீட்டில் இருந்திருக்கார். அந்த மாமாவுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலப்பன் சொல்லக்கூடிய அந்த காவலர் அவர் வீட்டில் மாமாவோடு சேர்ந்து மது அருந்தி இருக்கிறார்கள். மது அருந்தி விட்டு போதை தலைக்கேறியவுடன் அங்கிருந்த அந்த சிறுவனை அவர் தவறான முறையில் தன்னுடைய மிக மோசமாக வாயில் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த குழந்தையை மிக மோசமான முறையில் அவர் பாலியல் தொந்தரவை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பாலிடெக்னிக் கல்லூரி மாணவன் மீது லாரி மோதிய விபத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியைச் சேர்ந்த உமாசங்கர் என்பவரின் மகன் பிரதீப் என்பவர் குடியாத்தம் ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வரும் நிலையில் இன்று வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் படுகாயமடைந்த கல்லூரி மாணவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் பிரதீப் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரயில்வே பராமரிப்பு பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு உரிய உபகரணங்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இயந்திர பொறியாளரை கண்டித்தும் திருச்சியில் ரயில்வே தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்களில் பிரேக், வீல் உள்ளிட்டவை சரியாக இயங்குகிறதா, பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்கவும் அதை சரிபார்க்கும் பணியையும் சி மற்றும் டபிள்யூ பிரிவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மேற்கொள்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு திருச்சி கோட்ட முதுநிலை இயந்திர பொறியாளர் உரிய பாதுகாப்பான உபகரணங்களை வழங்குவதில்லை என்றும், ரயில்களை பராமரிக்கும் பொறுப்புகள் ஒரு சிலவற்றை எங்கள் தொழிற்சங்கத்திடம் கேட்காமல் வேறு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள் என்றும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இயந்திர பொறியாளரை கண்டித்தும் பராமரிப்பு பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு உரிய உபகரணங்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் தொழிலாளர் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேந்திரமான பகுதியானது சிஎன்டபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஆகும். அதாவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலே ரயில் இன்ஜினாக இருந்தாலும் சரி அல்லது ரயில் பெட்டியாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிபாகத்திலே அண்டர்சேஸிலே பிரேக் சரியாக இருக்கிறதா, வீல் சரியாக இருக்கிறதா என்பதனை எல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இங்கே நம்மளுடைய சிஎன்டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பான பொருள்களை டூல்ஸ் அண்ட் பிளான்ட்டை கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. குன்றத்தூர் அருகே சாலையின் குறுக்கே சென்ற குதிரைகள் மீது வேன் மோதிய விபத்தில் ஒரு குதிரை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் காயமடைந்த மற்றொரு குதிரை கால்நடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் தனியார் நிறுவனத்திற்கு தாம்பரத்திலிருந்து ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு வேன் சென்றது.
குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் பகுதியில் வேன் சென்றபோது திடீரென குறுக்கே வந்த குதிரைகள் மீது வேன் மோதியதில் ஒரு குதிரை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இதில் வேனின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்த நிலையில் குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்து போன குதிரையை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் காயமடைந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த குதிரையை மீட்டு வேப்பேரியில் உள்ள கால்நடை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டனர். சாலை விபத்தில் குதிரை ஒன்று உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பிளாஸ்டிக் சேர் மற்றும் கோரைப்பாய் விற்பனை செய்யும் பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட தேமுதிகவை சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். மயிலாடுதுறை ரயிலடி பகுதியைச் சேர்ந்த பழனிசாமியின் மனைவி லதா என்பவர் கோரைப்பாய் மற்றும் பிளாஸ்டிக் சேர் ஆகியவற்றை தெருக்களில் எடுத்து சென்று வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் ரயிலடி மேல ஒத்தச்சரகு தெருவில் வசித்து வரும் தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜான் ராஜ்குமார் என்பவர் லதாவிடம் 10 பிளாஸ்டிக் சேர்களை வாங்கியுள்ளார். இதில் 2 சேர்கள் உடைந்து விட்டதால் மாற்றாக 2 சேர்களை எடுத்துக்கொண்டு லதா ராஜ்குமாரின் வீட்டிற்கு சென்றபோது உள்ளே வந்து வைத்துவிட்டு செல்லுமாறு ஜான் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி லதா வீட்டிற்குள் சென்று 2 சேரை வைத்தபோது திடீரென லதாவை ஜான் ராஜ்குமார் கட்டிப்பிடித்து அத்துமீறி உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த லதா அவரை தள்ளிவிட்டு வீட்டிற்கு வெளியே ஓடி வந்த போது இந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டி உள்ளார். இதனையடுத்து இது தொடர்பாக லதா மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மயிலாடுதுறை காவல் உதவி ஆய்வாளர் பிரியங்கா மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெண்ணிடம் ஜான் ராஜ்குமார் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்தனர். இதனிடையே திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜான் ராஜ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இந்த விவகாரத்தால் ராஜ்குமாரை தேமுதிக பொறுப்பிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அதிரடியாக நீக்கியுள்ளார். குடியாத்தத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் ஆதார் திருத்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜீவ்காந்தி பள்ளி மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் ஆதார் திருத்த சிறப்பு முகாம் காந்தி நகரில் உள்ள ராஜீவ்காந்தி பள்ளியில் நடைபெற்றது. முகாமில் கல்வியாளர் விக்ரம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து சிறார்கள் பெற்றோர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தார். முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயது குழந்தை வரை ஆதார் பதிவு செய்தல், 5 வயது முதல் 15 வயது வரை கருவிழி மற்றும் கைரேகை பதிவு செய்தல், முகவரி புகைப்படம், செல்போன் எண் உள்ளிட்டவைகள் திருத்தம் செய்தல் உள்ளிட்ட சேவைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். திருவெண்ணை நல்லூர் பேரூராட்சியில் வார்டு மறுவரை செய்ய வேண்டும் என பேரூராட்சி செயல் அலுவலரிடம் இளைஞர்கள் கோரிக்கை மனு அளித்து உள்ளனர். திருவெண்ணை நல்லூர் பேரூராட்சியில் வார்டு மறுவரையறை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காந்தி நகரைச் சேர்ந்த முகில்வாணன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். மனுவில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் சில வார்டுகளில் மக்கள் தொகை அதிகம் கொண்டதாகவும் சில வார்டுகளில் குறைவான மக்கள் தொகை கொண்டதாகவும் உள்ளது என்றும், எனவே பேரூராட்சியில் மக்கள் தொகை அடிப்படையில் சமமாக பிரித்து 18 வார்டாக மறுவரையறை செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவித்து உள்ளனர். மனு அளித்தபோது புகழேந்தி, அருள், தயா, சச்சின், ஆதவன், வெற்றி, ராபின், காமேஷ், ஐயப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். கோவை கொடிசியா வளாகத்தில் சர்வதேச இயந்திரம் மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சி 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கொடிசியா அமைப்பின் தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா தொழில் அமைப்பு சார்பில் இன்டெக்ட் 2026 என்ற சர்வதேச இயந்திரம் மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளது. கண்காட்சி குறித்து கொடிசியா அமைப்பின் தலைவர் கார்த்திகேயன், இன்டெக்ட் தலைவர் பொன்னுசாமி மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கினர். அப்போது இன்டெக்ட் 2026 கண்காட்சி ஜூன் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளதாகவும், இதில் ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, தைவான், சீனா மற்றும் கொரியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிலிருந்தும் கோவா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, புதுடெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு உள்பட 13 மாநிலங்களில் இருந்தும் 460க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் 700க்கும் மேற்பட்ட அரங்குகளில் தங்களது இயந்திரம் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர். டெக்சாஸ் வெஞ்சர்ஸ்லேருந்து அதை பற்றி சொல்லுவார். ஃபேரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸிபிட்டர்ஸ் எவ்வளோ, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 700 ஸ்டால்ஸு, 450 எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்மன் ஆட் பண்ணுவார். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கமுங்க.
நான் பொன்னுசாமி, இந்த 21வது எடிஷன் ஆஃப் இன்டெக்னோட சேர்மன். குறிப்பாக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கிற, மீடியாவிலேருந்து வந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எங்களோட மனமார்ந்த வரவேற்பும் சொல்லிட்டு, இப்போ இந்த இன்டெக் 21 அப்படிங்கிறது 26 அப்படிங்கிறது 21வது எடிஷன். மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தொகுதியில் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என திருப்பரங்குன்றத்தில் பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்து உள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் காவல் நிலையம், பேருந்து நிலையம், கோயில், பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 3 டாஸ்மாக் கடைகள் அரசு உத்தரவின்படி மூடப்பட்டது. ஆனால் 5556 என்ற டாஸ்மாக் கடை தற்போது 2 நாட்களாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து டாஸ்மாக் ஊழியரிடம் கேட்டபோது கடையை மூடுவதற்கான ஆணை வரவில்லை என டாஸ்மாக் கடை ஊழியர் தெரிவித்தார். இந்நிலையில் மற்ற டாஸ்மாக் கடைகளை போன்றுதான் பள்ளிக்கூடம், காவல் நிலையம், அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம் கோவில் அருகே உள்ளது எனவும், இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது எனவும், இதனால் 5556 என்ற டாஸ்மாக் கடையையும் மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன் தொகையில் ரூபாய் 50,000 வரை மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெரம்பலூரில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தி பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தலையில் முக்காடு அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தியும் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரையில் விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துவிட்டு முதலமைச்சரானதும் ஜோசப் விஜய் ரூபாய் 50,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருப்பது தங்களை வஞ்சித்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி என்பதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் ராஜா சிதம்பரம் தெரிவிக்கையில், தமிழக அரசு விஜய் அரசு அறிவித்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். இதில் அவசரப்பட்டு எனக்கு பணம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் வரும்போதே பொறுப்பேற்ற போதே சொல்லிட்டீங்க, என்கிட்ட பணம் இல்லை, அதனால் சிறுக வாக்காளர்களே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பேசினீர்கள். ஆனால் இந்த நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் கூட்டுறவு தள்ளுபடி சலுகை என்று வந்தபோது அந்த அறிவிப்பை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி இருக்கிறது. ஆகவே அந்த அதிர்ச்சியை நீக்குகின்ற வகையில் விவசாயிகள் கடனை முழுவதுமாக சிறு விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், பெரு விவசாயிகள் கடனை 50% தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் வர காலதாமதமானதால் கூட்ட அரங்கை விட்டு விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலையில் இருந்தே விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் காத்திருந்த நிலையில் 11:30 மணி வரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பலர் வருவதற்கு காலதாமதமானதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு கூட்டரங்கை விட்டு வெளிநடப்பு செய்தனர். கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகளிடம் அதிகாரிகள் கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்த நிலையில் விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விவசாயிகள் செல்லதுரை, அசோக் ராஜா ஆகியோர் தெரிவிக்கையில், முதலமைச்சராக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கிடையே வனவிலங்க பார்த்தீங்கன்னா இங்கே புளியற பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு பெரும்புலி ஆட்டை கடிச்சிருக்கு. இது சம்பந்தமா வனத்துறை அந்த விவசாயியை பார்த்து உங்களுக்கு நிவாரணம் தருவோம்னு இதுவரைக்கும் எந்த வார்த்தையும் சொல்ல, எந்த உத்தரவாதமும் சொல்லலை. இப்படியே போய்கிட்டு இருந்தா மின்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆண்டு காலமும் விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்கவே இல்லை. குறிப்பா கேசவபுரத்தை சேர்ந்த சுடலைமுத்து என்பவர் பிற்போட்டோர் நலத்துறை மூலியமா கொடுத்தவர். இந்த ஆட்சியர்கிட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த ஆட்சியர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாரம்னு சொல்லுவாங்களே, எந்த பதிலும் இல்லை. பொதுப்பணித்துறையில எந்த வேலையும் இல்லை, எந்த துறையிலும் எந்த வேலையும் இல்லை. என்னுடைய பெயர் செல்லத்துறை, தமிழ்நாடு அனைத்து விவசாய ஒருங்கிணைப்பு குழு நெல்லை மண்டல தலைவர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மக்கள் உறுதியுடன் செயல்படுகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். குஜராத் மாநிலத்தில் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையை ஆய்வு செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்த மகேஷ்குமார் அகர்வால் தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக நியமனம். நீங்க கத்துக்கிட்டு வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை விமர்சித்தார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். மராட்டியத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 18 பேர் உயிரிழப்பு. பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.